வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காம அமாவாசை, இந்த தர்ப்பண நாள், அப்புறம் அந்த விரத நாட்களில் இந்த பைத்தம்பருப்பு ரவா பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அஸ் யூஷுவல் நம்ம அதில் எப்போதும் ரவாலாம் ரெடியாக இருக்கும், வறுத்து வச்சுருப்போம். நல்லா வாசனை வர மட்டும் அதோட இந்த ஒரு அரை கப்பு 3/4 கப்பு, நான் 2 டம்ளருக்கு 3/4 கப் போட்டிருக்கேன். நல்லா வாசனை வர மட்டும் வறுத்துக்கணும். அதை அரினோன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் ரவா பதத்துக்கு பொடி பண்ணி வச்சுக்கணும், நல்ல மெலிஸ் ரவா பதத்துக்கு. அப்புறம் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அந்த கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா இன்னொரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. நான் 2 டம்ளர், இந்த டம்ளரால் 2 டம்ளர் ரவா வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 5.5 டம்ளர் நான் ஜலம் வச்சுருக்கேன், வெந்நீர் தனியாக ஒரு பாத்திரத்தில் சுட வச்சு. அப்புறம் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் தேங்காய் துருகி வச்சுருக்கேன். இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்தப்புறம் நம்ம அந்த நறுக்கி கொதிக்க வச்சுருக்க வெந்நீரை விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற அந்த ரவா, 2 டம்ளர் ரவா, அப்புறம் 3/4 டம்ளர் பைத்தம்பருப்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலரி கொடுக்கணும். இந்த பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும், கல் உப்பு போட்டுருக்கேன். நல்லா கலரின அப்புறம் நம்ம எப்படி உப்புமா பண்ணுவோமோ அதே ஸ்டேஜ் கலரி எடுத்து வச்சுட்டு ஆறின அப்புறம் இதை நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இதை ஆவியில் வேக வைக்கணும். நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதேமாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் ஜலம் வச்சுட்டு அதில் வேக வைக்கணும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேக விட்டு இறக்கினேன்னா சுட சுட சட்னியோட, தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ எந்த சட்னியோட வேணாலும் இதை பரிமாறலாம். ஆனால் சுட சுட இருந்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரவாவை நான் வறுத்து வச்சுருந்ததுனால ரவா நான் வறுக்கிறத காட்டலை. நம்ம ரவா உப்புமாவுக்கு எப்படி வறுப்போமோ அதே இதுதான். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எப்போதும் நம்ம வெறும் ரவாவை போட்டு உப்புமா பண்ணுறதோட இதில் ஒரு ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும் பருப்பு சேர்க்கறதுனால. இது லஞ்ச் பாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இது ஆகிடும். எல்லாம் வறுத்து ரெடி பண்ணி ராத்திரியே வச்சுருந்தேன்னா காலத்தால் இதை பண்ணி கொடுக்கறதுக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். காலத்தால் குழந்தைகள் ஸ்கூல் போயிட்டு மத்தியானம் வர மட்டும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு பண்ணி பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.